வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வாழைக்காய் புளிக்கறி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட மேல் தோலை மட்டும் சன்னமாக சீவி எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடி வேஸ்டேஜ் வெட்டிட்டு மேல் தோலை சன்னமாக சீவிட்டு நமக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காயோட நன்மைகள் நம்ம பார்த்துக்கலாம். வாழைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் சுத்தமாகும். குடல் நல்லாவே சுத்தமாயிரும். அதே போல் அதில் உள்ள கொழுப்பு செல்களை அழித்து வெளியேற்றுறதுக்கு இந்த வாழைக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாழைக்காய் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ஸ்டார்ச் அதிகமாக அதில் இருக்குது. குடல் சுத்தமாகறதுக்கும் அதோட இயக்கம் சீராக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் உணவு குழாய் சீராக இயங்குறதுக்கும் ஜீரண உறுப்பிற்கு இது ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின், கால்சியம், மெக்னீஷியம் இதில் நிறைய இருக்குது. பெருங்குடல் சுத்தமாகறதுக்கும் பெருங்குடலோட ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த வாழைக்காய் ரொம்ப நல்லது. மூட்டு வலி வராமல் தடுக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு மூட்டு வலி பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வாழைக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வாழைக்காய் அரைஞ்சி தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் அளவு மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் எள்ளு, 2 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு சேர்த்துட்டு லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். 3 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு நல்ல கலர் மாறி வர வரையிலும் ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் அந்த ஈரம் வத்துச்சு அப்படின்னாவே ஓகே. வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா கலந்துட்டு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் அளவு ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் ஜார் அளவான தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிறது போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுட்டு அந்த புளி கரைசலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். அந்த புளியோட பச்சை வாசனை, மசாலாவோட வாசனை எல்லாம் போயிட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலால் மல்லி இலை தூவி பரிமாறணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான வாழைக்காய் புளிக்கறி அழகாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.